போந்த பக்கம் கோட்டி பிளேஸ் போட்டேன் என்ன போடு என்னடா பாரு உனக்கு ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் எங்களோட வீதி, உங்க வீதி. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் உன்னோட கூதி. அப்படி சொல்லு. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நாங்களும் வரமாட்டோம், நீயும் வரக்கூடாது. இது என்னடா? வருவோம், ஆனா நீ வரக்கூடாது. பேசுறா, நான் பேசின என்ன அசிங்கப்படுத்தும். என்னடா இந்த கோட்டுக்கு அப்புறம் நீ வரக்கூடாது. அந்த ரதத்தை போட்டு போடுவாங்க. என்னடா அனைவரும் பிதட்டுகிறீர்கள்? வருவேனடா வருவேன். ஓஹோ, நீ தானே வரவே கூடாது. வருவேன்டா. போட்டு விடுவேன். அதே மாதிரி வந்தா உத்தர எடுத்து உடைப்போம். ஆமா, அப்படி சொல்லுவா. உங்களால் என்ன ஆகுமோ அதை பார்க்கிறேன். நான் வருகிறேனடா. ஐயோ வீடியோ என்ன எவ்வளவு தெரியல. முடிந்து விட்டது. என்னவா ஓடிக்கிற என்ன அழகா சரி, இப்ப எதுக்கு அழுவுற? அல்லுவாம பேச்சு அட்டி தனத்தனை எரி கொண்டு போடுவாங்க. எந்த அழுவுறா? சொல்லுவா போகிறது. மன்னிச்சிரு. என் ரதம் முடிந்து விட்டது. என்ன ரதம்? என் முத்து ரதம் முடிந்து விட்டது. முத்து ரதமா? டேய் கொண்டு போவாமா? இல்ல, அவன் இதுக்கா இருந்தா அதுக்கு மேல என்ன தெரியும்? முத்திரத்தை உடஞ்சு போச்சா? முத்திரத்தை முடிந்து பைத்தியம் நம்ம பாக்குறவங்களும் நம்மள ஏண்டா முத்துறத முத்துறதங்கறியே என்ன பெரிய பவளமா உடஞ்சு போச்சு. அழுவுற சாதாரண ஒரு முத்துறத. உங்க நாட்டுல முத்து விளையுது, நீங்க முத்தெடுத்து கோத்து தேர் பூட்டிக்கலாம். பவளமா உடஞ்சு போச்சு. பெரிய பவள உடஞ்சு போன மாதிரி என்னமா பவளமா சிந்தி போச்சு பழுவுற. இந்த உலகிலேயே தங்கத்தை விட முத்தை விட
பவளம் உயர்ந்ததா? பிளட்டி ஸ்வீட் மொத்தம் நவரத்தினங்கள் 9 சரியா? தங்கம், வைரம், வைடூரியம், கோமியம், சரி, கோமேதகம் போன்ற 9 நவரத்தினங்கள் இருக்கிறது. இதிலே சிறந்தது பவளம் தான். அதுக்கு மேல பேசினா தரத்திலே அடிச்சு கொண்டு விடுவேன். அதுக்கு மேல எனக்கு தெரியாது. பவளம் தான் சிறந்ததா? உலகத்திலே இந்த உலகத்தில் பவளமே சிறந்தது. ஆமா, முத்து பெரிதல்ல. அப்பேற்பட்ட பவளம் உடைஞ்சு போன மாதிரி அம்மானு அழுகுற. இப்போது சொல்கிறேன். என்ன சொல்ற? ஏய் சொல்றா நண்பர்களா, நான் இன்றிலிருந்து 3 பகல் 3 இரவு 6 பொழுதுக்குள்ளே நான் இந்த வீதியிலே பவள ரதத்தோடு வரவில்லை என்றால் வள்ளினா என் பெரிய தந்தை தர்மர் மீது ஆணையாக, என் குல பாண்டவர் குலத்தின் ஆணையாக உங்கள் முன்னே உயிரை மாற்றிக் கொள்கிறேன். சத்தியம். பவளத்துல எங்க ஆயா காதல கெடுத்த நான் பாத்துக்கிறேன். என் அம்மா அள்ளி ராணியடா. என்னது? என் தாய் அள்ளி ராணி. தம்பி, உங்க அம்மா அள்ளி ராணியா இருக்கலாம், கொல்லி ராணியா இருக்கலாம். அப்பேற்பட்ட பவள ரதத்தை நீ ஓட்டுற. நான் பவள ரதத்தோடு தான் உங்க முகத்திலேயே முடிப்பேன். 3 நாள் 6 பொழுதுக்குள்ள இந்த தென்மர வீதியில ஓட்டுற. தம்பி, வா. சவால் விடுற. ஆமா, சவால் விடுறியே. 3 நாள் 6 பொழுதுக்குள்ள இந்த இடத்துல பவள ரதம் ஓட்டலினா என்ன பண்ணுவேன்? என் கையில இருக்கும் ஆயுதத்தால் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். நீ சத்தியம் பண்ணிட்டேன். ஒரு சம்பளம் மீதி. சரி, சாவர. அப்படி நீ சரி, உண்மைதான் பேசுவான். நான் போறேன்டா. இருக்கும் வந்தனே தெரியல. பவள ரதத்தோடு வந்தால் டேய், இங்க பாரு, நீ சொல்றத சத்தியம் பண்ணிட்டான் பையன். ஓகே, 3 நாள் 6 பொழுதுக்குள்ள பவள ரதம் ஓட்டுறங்கற. அப்படி நீ ஓட்டிட்டீனா பதிலுக்கு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்க? ஏய் வா, 3 நாள் 6 பொழுதுக்குள்ள பவள ரதம் இங்க ஓட்டிட்டீனா இந்த தென்மதுரா வீதியிலே எங்களை நீ எல்லாம் கும்பிட்டு குத்திட்டு சுத்தி வரணும். நானு நாங்க ஒண்ணு சுத்தி வரோம். அப்படி சுத்தி வரீங்க. ஏய், கண்டிப்பா நான் சந்திரகுலத்துல பிறந்த வேந்தன் ஆகட்டும். நான் சத்தியம் பண்ணா தவற மாட்டேன். அப்படி ஆகட்டும். இப்ப நான் எங்க அம்மா கிட்ட போறேன். அம்மா கிட்டே போ, பொழைச்சுக்குவ. இல்லப்பா, அம்மா பாக்கணும்னு சொல்றேன். என் தாயாரிடம் அருகிலே சென்று, அம்மா வாடா மகனே, எனக்கு பவள ரதம் தேவையம்மா அப்படின்னு கேட்டா உங்க அம்மா எங்க கொடுத்து அம்மா உடனே வாங்கி தந்துருவா. சரி, இதெல்லாம் அப்ப நம்ம அப்புறம் ரிகல்சல் பண்ணிக்கலாம். ஆகட்டும். போ, அம்மா போய் பாரு. என் தாயாரை பார்க்க அப்படியே போலாம்.